வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் இயக்கத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் என்று மனு அளிக்க சென்ற புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிக பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா வருகின்ற செப்டம்பர் 14-15ஆம் தேதி புதுச்சேரி பாஜக கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாகவும், மேலும் இக்கூட்டத்தில் அடுத்த ஒரு வருடத்தில் கட்சி சார்பில் புதுச்சேரியில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும், வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் மத்திய மாநில நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்தும் தேர்தலில் கூட்டணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூக உறவில் உள்ளதாகவும், மேலும் அமைச்சரக பொறுப்பேற்று ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா பொறுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கட்சியை விட்டு வெளியே சென்ற சுவாமிநாதனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான பணியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் கேள்விக்கு பதிலளித்த சுரானா, கூட்டணியில் எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் நேரத்தில் அறிவிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பாஜக நிற்கும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது தங்களின் எண்ணம் என்று சுரானா தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர்கள் இயக்கத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் என்று மனு அளிக்க சென்ற புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் இன்று காலை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்க தலைவர் ரகு என்கின்ற ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர். அதற்கு ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் கலெக்டர் வருவதற்கு தாமதம் ஆகும் என 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர். பிறகு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரம் ஆகியும் கலெக்டர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள், எங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்றே எங்கள் இயக்கத்தை கலெக்டர் புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிக பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேரு நகர் கோவிந்தசாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது. இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழை காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டுமென்று குறிப்பிட்டிருந்தார்.
இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரிகன் ஜான்குமார் அவர்கள், அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படியில்லாத பட்சத்தில் மக்களை ஒன்றிணைந்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். இன்னைக்கு இந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விஷயமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல இன்னைக்கு கோவிந்த சாலையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல இறந்துருக்காங்க. அது விஷயமா மனு கொடுக்க வந்திருக்கோம். மக்கள் மன்றம் மூலியமா மனு கொடுக்க பார்த்தோம். டெத்து போயிட்டு தான் இங்க வரும். பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஆமாங்க. இப்பதான் ரீசெண்டா மக்கள் மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா எல்லாத்தையும் நாங்கள் கையில் எடுத்து ஒன்று நாங்கள் கவர்மெண்ட் மூலியமா என்ன பண்ண முடியும் பண்ணுவோம். அடுத்து ஸ்டேட் ஆஃப் விஷயமா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் சார். கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், உங்க கரெக்டானு சொல்லிட்டு வைரல் ஆச்சு. அது என்ன சார் இஷ்யூ? அது நாங்கள் தொகுதிக்குள்ள போகும்போது சில மெட்டல் த்ரெட்னு எந்த மாதிரியான த்ரெட்னு? எங்கள் டிரைவரை மிரட்டது, ஒரு டிரைவர் தம்பிங்க தான் இருக்காப்புல, அவரை மிரட்டது. அப்புறம் எங்களோட ஸ்டாஃப்லேயே நிறைய பேர் அங்கே பாகூரில் தங்குறாங்க. ஸோ அவங்கள மிரட்டுற விஷயம் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து வந்தது. ஸோ அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் பேசுவோம். பொலிட்டிக்கலா செய்ய வேணாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துல இருந்து மிரட்டல். இந்த குடிநீர் சொல்றீங்க சார், எந்தெந்த பர்டிகுலர் எந்தெந்த தொகுதி சொல்லுங்க சார்? நீங்க பாண்டிச்சேரி எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் டிடிஎஸ் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. இப்போ அடுத்த ஒரு மீட்டிங்ல நம்ம ஜேசன் சார் அதை பத்தி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதா இது பண்ணியிருக்கோம். அதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த குடிநீர் குழாய் மாத்திருக்காங்க. ஆமா, பட் ஆனா தண்ணி தான் சரியில்லை. உங்களுக்கு தான் தெரியும், இந்த இதுல சரியில்லை. ஊழல் நடந்திருக்குன்றீங்க. இல்ல ஊழல் நடக்கும். ஊழல் நாங்க அதை பத்தி மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி தான் நாங்க. அப்பா அமைச்சரா இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அப்பா குடிநீர் மழை நீரை பூமி கட்டில வச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவுதான் அப்பா வலியுறுத்தினா இது வரைக்கும் எந்த ஸ்டெப் நாங்க பாலிடிக்ஸும் இதே ரிலேட் பண்ணாதீங்க. நாங்க மக்கள் மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல பப்ளிக்கு என்ன தேவையான பேசிக் விஷயம் என்னமோ அதை பத்தி தான் நாங்க சொல்றோம். தேசிய மக்கள் மன்றம் அடுத்த கட்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அதை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கல. இப்போதைக்கு ஒரு மண்டலத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அது மட்டும் தான் சார். பிஜேபி எந்த பொறுப்பு? அது முன்னாடி இருந்து சார். இப்போதைக்கு நான் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசல. அதுல தேசிய மக்கள் மன்றம் ரைட் தான். நீ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பரவாயில்ல. எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி செய்றீங்க. அதுதான் ஒரு சந்தேகம் வருது. அது இல்லாம தொகுதி முழுவதும் நீங்க உங்களோட சர்வீஸ் தான் வருது. அதனால கேக்குறோம், மக்கள் மன்றம் அரசியல் கட்சியா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல? அது தெரியல சார். அது ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாப்போம் சார். அதை பத்தி இப்ப நாங்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி சொல்ல முடியாது. 2-3 மந்த்ஸ்ல பேசலாம். அதை பத்தி இப்போதைக்கு அதை பத்தி பேசலாம் சார். நெல்லித்தோப்பு தொகுதியில குடிநீர் சரியில்லைன்றாங்க. எல்லா தொகுதியிலும் சரியில்லை. கிராம பக்கத்துலதான் ஏதோ ஓரளவுக்கு. உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் மாசு கலந்த குடிநீர் குடித்த 3 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே சுத்தமான குடிநீர் வழங்க கோரி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி மக்களை திரட்டி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் முன்னிலையிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து தரையில் அமர்ந்து முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை கண்டித்தும் ராஜினாமா செய்யக்கோரியும் கோஷமிட்டனர். அப்போது திடீரென தரமான குடிநீர் வழங்க கோரி தண்ணீர் பானைகளை உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பேசுகையில், புதுச்சேரியில் ஒரு இடத்தில் மட்டும் குடிநீர் பிரச்சனை இல்லை, எல்லா தொகுதிகளிலும் இதே பிரச்சனை உள்ளது. ஆனால் அரசு இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டுள்ளது. இந்த அலட்சிய போக்கு சரியானது அல்ல. அப்பாவி மக்கள் 3 உயிர்கள் பறிபோனதற்கு அரசுதான் முழு காரணம். என்ன பிரச்சனை என மக்கள் கிட்ட போய் கேட்கணும். முதல்வர், அமைச்சர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு மீட்டிங் போடுகிறார்கள். முதல்வர் பாதிக்கப்பட்டவர்களை இதுவரை பார்த்தாரா? 3 பேர் இதுவரை இறந்துள்ளனர். பொதுப்பணித்துறை அமைச்சர், செயலர் எங்கே போனார்கள்? இவ்விவகாரத்தில் போர்க்கால அடிப்படையில் அரசு களம் இறங்க வேண்டும்.
மக்கள் வீதியில் உள்ளனர். அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும். எல்லா தண்ணி தொட்டியிலும் ஒரு அடி, அரை அடி சேறு உள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நல்ல தண்ணீர் கிடைக்கும் வரை அரசு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் தர வேண்டும். அசுத்தமான குடிநீர் குடித்து உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரணமாக ரூபாய் 5 லட்சமும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் தர வேண்டும். ஆனால் இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இன்னும் 500 ரெஸ்டோ பார்கள் கூட திறந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுங்கள். இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், மக்களுக்கு வேண்டியதை செய்யாவிட்டால் அவர்கள் வரும் தேர்தலில் உங்களை காணாமல் போக செய்வார்கள். இவ்வாறு அவர் பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, திமுக செயற்குழு உறுப்பினர்கள் ஜேவிஎஸ் சரவணன், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி செயலர் சக்திவேல், நடராஜன், சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் டிவி நகர் கிளைக்கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிர்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 23 பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், தொகுதி துணை செயலாளர் மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் நிருபர்களிடம் கூறுகையில், புதுவை பாப்ஸ்கோ நிறுவனம் 1990 தொடங்கப்பட்டது. இங்கு 1200 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். மதுக்கடை, பெட்ரோல், மருந்தகம், தீபாவளி சிறப்பங்காடி, கேஸ் இணைப்பு, காய்கறி அங்காடி உட்பட 13 பிரிவுகள் இயங்கி வந்தன. லாபத்தில் இயங்கி வந்த இந்நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய தொடங்கியது. ஊழியர்களுக்கு 89 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. சம்பளம் வழங்கக்கோரி ஏஐடியூசி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தியது. இதையடுத்து கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கில் அதிகாரிகள் ஆஜராகி உத்தரவிட்டதுடன் நிலுவை சம்பளத்தை வழங்கி ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினார்கள். அதன்படி செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும், இல்லையென்றால் தலைமை செயலர் ஆஜராக வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து நேற்று பாஸ்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாத சம்பளமும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளமும், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளது. சம்பளம் வழங்குவதற்கான முதற்கட்ட தவணையாக ரூபாய் 10 கோடியை அரசு வழங்கியிருக்கிறது. இதனை ஏஐடியூசி வரவேற்கிறது. இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வாறு கூறியுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, காமராஜர் வீதி, புதுத்தெரு, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, பகத்சிங் வீதி, பள்ளிக்கூட வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை அருந்தி சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். மேலும் குடிநீரை அருந்தி வீட்டிலேயே சிகிச்சை பெற்ற 3 நபர்கள் இறந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தலைமையில் நேற்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகையிட்டு மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இது பற்றி ஆலோசனைகள் நடத்த பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனையில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குனர் சேவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், அதிகாரிகள் பலர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள்.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் இயக்கத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் என்று மனு அளிக்க சென்ற புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.